இந்த வீடியோ ஒரு டிஸ்க்ளைமர் வீடியோ. இந்த வீடியோ பார்த்து தயவு செய்து யாருமே மோமோஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நாள் என்னடான்னா மோமோஸ் சாப்பிடணும்னு கிரேவிங்ஸாக இருந்தது. அம்மா வேறு சாப்பிட்டது. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்போவே அம்மா வார்னிங் கொடுத்தாங்க, தேவையில்லாத காரியங்களில் மூக்கு நுழைக்க போகாத, எப்படி இதை வேஸ்ட் பண்ண தான் போகிறேன். சரி இருந்தாலும் நான் என்ன யோசிச்சேன், சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு. இதில் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா, இந்த மாவு பிசைஞ்சிட்டேன்ல, இந்த பிசைஞ்ச மாவில் தண்ணி அதிகமாக சேர்த்ததுனால என்னால் அதை ரவுண்டாக பரத்தவே முடியலை. என்னாலும் கடைசியில் ஏதோ ஒரு ரவுண்டு ஷேப்பில் பண்ணேன். செகண்ட் மிஸ்டேக், இந்த சிக்கன். நான் வந்து என்ன பண்ணேன்னா, நார்மல் சிக்கனுக்கு பதிலாக என்ன போட்டேன், நாட்டுக்கோழி சிக்கனை போட்டேன். அப்போ தான் யோசித்தேன், சரி நம்ம ஆல்ரெடி டேரெக்டாக ஸ்டஃப் பண்ணோன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஆல்ரெடி குக் பண்ணிக்கிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணுவோன்னு ஸ்டஃப் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் இருந்ததை விட கொஞ்சம் கூட அது ஹார்டாக ஆரம்பித்தேன். சரி அதுக்கப்புறம் அந்த ஷேப்பிங் உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கிட்டு ஷேப் பிடிக்கணும். இந்த ஷேப் எனக்கு வரவே இல்லை. எப்படியோ ஏதோ ஒரு ஷேப்பில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சைடில் என்ன பண்ணேன், சட்னி பக்காவாக வந்தார். ஏன்னா தக்காளி 3-4 பல் பூண்டு, பெரிய மிளகாய் எல்லாம் போட்டு அதை கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அடித்து சுகர் போட்டு அதை ரொம்ப இது பண்ணி எடுத்தப்போ சட்னி சேமை. ஆனால் என் லைஃப்பில் இவ்வளோ கொடூரமாக நான் இந்த மோமோஸை எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. குக் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ரொம்ப ஹார்டாக, அதோட வெளியில் இருக்கிற அவுட்டர் லேயரும் இன்னர் லேயர், இப்படி ஒரு கொடூரமான அனுபவம் மோமோஸ்.